ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இடி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் காட்ட போகிறோம் இந்த எல்லா மாட்டுக்கும். ஒரு பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. இந்த குட்டி கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம தண்ணி காட்ட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரம்பித்தாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பக்கெட் இல்லைனா 1/2 பக்கெட் பார்த்தீங்கன்னா வைப்பேன். ஏன்னா அதிகமாக வச்சா பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுரும், குடிக்காது. இது மாதிரி ஜஸ்ட்டு 1/4 பக்கெட் இல்லைனா 1/2 பக்கெட் வச்சா வச்சுங்க, ஃபுல்லாக குடிச்சிக்கும். வெறும் தண்ணி இல்லாமல் அது கூட பார்த்தீங்கன்னா சிலதும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பக்கெட் ரெடி. இங்கே இருக்குது நம்ம மாடு தீவனம். சரி, இது தவிடு. ஒரு கை, இன்னொரு கை. சரி, 2 கை போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் இருக்குது, அதை லைட்டாக போடுறோம். வாங்க நெக்ஸ்ட் தண்ணி பிடிக்கலாம். நீங்கள் கட்டுத்தரைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கலைய தேவையில்லை. ஸோ திறந்துவிட்டால் அப்போ தான் தண்ணி வந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பக்கெட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ 1/2 பக்கெட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வச்சாச்சு. பார்த்தீங்களா, இது தவிடு கரையவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலையில் விட்டுட்டேன். இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காரணும் இல்லைன்னு வச்சுங்க, இந்த பக்கெட்டை பிடிச்சி தள்ளி விட்டு தண்ணியை கவுத்தி அடி இருக்கிற தவிட்டை மட்டும் தின்றுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பக்கெட்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் ஒழுங்காக குடிப்பேன். இங்கே வருங்க, தலையை உள்ளே விட்டு கீழே தவிடு தின்ட்டுக்கேன். ஒரு லெவலில் கீழே வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம எந்திரிச்சிக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும். ஓகே, ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமுத்தாமல் அதை குடிச்சிக்கும். அங்கே ஒன்று இருக்குது வருங்க, அது பக்கத்தில் இருக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கிறோமோ அதை குடிச்சு எம்டி பண்ணிடும். இதுங்களா முடிச்ச வச்சு உள்ள இருக்கிற கடைசியில் ஒட்டிட்டு இருக்கிற தவிடு முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி பண்ணிடுச்சு. இந்த க்ளீனாக பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீனில் இருக்குது. ஸோ அடுத்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நம்ம பெரிய கண்ணுக்குட்டி வைக்க போகிறோம். அது அங்கே இருக்கு வருங்க. இருக்கிறதுலே இது கொஞ்சம் இருக்கிறது எல்லா கண்ணுக்குட்டியோட இது கொஞ்சம் மூத்தவை. அதாவது இந்த இங்கே இருக்கிற 4 கண்ணுக்குட்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாள். அவளுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பார்த்தீங்கன்னா அதை அலாசி விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுல கரையும். இப்போ வைக்கலாம். இவளையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ப முடியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பசிக்கலின்னு வச்சுங்க, தாகம் பிடிக்கலின்னு டக்குன்னு தள்ளி விட்டுருவேன். இப்போ கொஞ்சம் தாகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தள்ளாமல் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது முடிஞ்சு இந்த கண்ணுக்குட்டி ஓவரு, அங்கேயும் ஓவரு. இதோட ஜோடி இன்னொன்று இருக்கோ, அது அந்த சைடு கட்டியிருக்கோம், அது கொண்டு வைக்கணும். இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இந்த சாலைக்குள்ளேயே தான் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சைடில் தள்ளி வெளியே இருப்பாங்க. இன்னொரு 3 இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இருக்கலே இதுக்குள்ள அந்த நாளை விட அது பெருசு. அதில் பார்த்தா அது அந்த சைடு பின்னாடி கட்டியிருப்போம். ஸோ மழை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கலை. லைட்டாக பார்த்தீங்கன்னா தூரல் விழுகுது. இன்னொரு 5-10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். கட்டத்தில் மேபி 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா அந்த மாடுக, இந்த பெரிய மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருச்சு ஆல்ரெடி. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே குடிச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தாலி இருக்கும், அதில் குடிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னொரு இதுக்காக தண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக பில்லை போட்டுருவேன். சுத்தம் கேட்குது பார்த்தீங்களா, சுத்தம் கேட்குதுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். க்ளீன் பண்ணிட்டு இருக்குது இந்த பக்கெட்டை பால். ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கெட் எடுத்துக்குவோம். பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட்டு கொஞ்சம் வாங்கணும். பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா பட்டு மோசமாயிடுச்சு. எல்லா பக்கம் உடஞ்சி கிடக்கு. இது கொஞ்சம் அதிகமாக போட்டு
ஆக்சுவலாக பக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் போடுவாங்க. ஒன்று வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ மாதிரி. அதுக்கு குன்னம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் இருக்குது. அதனால ஸ்டார்ட் உடனே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையானது, மாட்டுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆஃபரில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை வந்து கடைசி கணக்குட்டி இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கல் இதமாக துண்டாக இருக்குது. இதுதான் இப்போ கீழே தள்ளாமல் குடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், தாகமாக எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னொரு 3 கண்ணுக்குட்டி தனியாக இருக்குன்னு. அதான் அந்த 3 ஆக்சுவலாக அது கண்ணுக்குட்டி இல்லை, அது வந்து ஆக்சுவலாக ஒரு மாடே ஆயிடுச்சு. அந்த சைடு இருக்குது கடைசியாக. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஊசி போட்டிருக்கு. இந்த 2 பார்த்தீங்கன்னா ஒன்று கத்தலை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஊசி போட்டுருவோம். இந்த 3 பார்த்தீங்கன்னா தனி செட்டு. இது வந்து மாடு ஆக போகுது, அதனால் வந்து தனியாக ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கிறோம். கண்ணுக்குட்டியில் இந்த சாலைக்குள்ளே மலையில் நலையாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே இருக்குது. சரி வாங்க, அந்த முடுக்கு வந்து தண்ணி வச்சுருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டில் கொஞ்சம் நிறைய வைக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை, இன்னொரு கை ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாடு தீவனம் தவிடு மிக்ஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் பக்கெட்டே வச்சுருவோம். ஏன்னா வந்து பெரிய மாடு நிறைய தண்ணி குடிக்கும். ஓகே, தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நப்பியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதான் நான் சொன்ன உடம்பு சரியில்லாத மாடு. இன்னும் பார்த்தீங்கன்னா தேர் இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாயின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் எலும்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோக்கு குடிக்க மாட்டான், ஏன்னே தெரில. ஏன்னா வந்து மழை பெய்யுது பார்த்தீங்களா 2 நாள், அதனால் தண்ணி குடிக்க மாட்டேன். இது கவுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து கீழே கற்று அப்படியே அலாசி விட்டுன்னு வச்சுங்க, கீழே கற்ற உள்ள மேலே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து குடிப்பான். அப்போ பார்த்தா குடிக்க முடியாது. இவளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா, பேனு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சல் வந்துடுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மருந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இதை ஒன்று பிடிக்கிறணும். ஒரு இதை பார்த்தா ரத்தம் முடியுது. இது வந்து குட்டியோண்டு இருக்கும், கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்க ரத்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கல, மீதி இந்த 2க்கு வைக்கலாம். பார்த்தீங்களா ஒட்டக்கா மாதிரி இருக்கிற அவளுமே. இது ஒரு நல்லா குடிச்சு தமக்கு இருக்கு. கவுக்க பார்க்குற பார்த்தீங்களா காய்ஸ். வீடியோ இருக்கிற கேப்பில் கவுத்திட்டா காய்ஸ், தண்ணியை கவுத்திட்டா. கீழே இருக்கிற தவிடு போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இவளுக்கு அதை வைப்போம். ஏன்னா கீழே தவிடாக இருக்கா, அட்லீஸ்ட் தவிடாவது குடிப்பான். ரைட்டு, தவிடு இருந்தால் மட்டும்தான் வாய் வைக்குது இந்த மாடு. சீக்கிரம் நீ முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கெட் தான் இருக்குது. இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு மாட்டு வைக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. ஆல்ரெடி மழை தூரிட்டுருக்கு. வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா